வருமானம் இல்லைன்னா அதனால நான் எங்கள் வீட்டுக்காரர் இறந்த பிறகு இதை பிள்ளைகளுக்கு வந்து இதை கண்டினியூ பண்ணிட்டேன். வெளியில் வேலைக்கு போக முடியாதுல்ல, அதனால இதை தொடங்கணும். இன்ன வரைக்கும் கை கொடுக்கும் முருகன் முன்னியத்தில். எங்கேயும் போனாலும் இந்த உழைப்பு இருக்காது, நம்மளால மெயின்டி வர முடியாதுல்ல. அடிப்பட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்த காலம் இருக்கு எனக்கு. ஆனால் இப்போ அதை உழைச்சேன், முன்னேறி இருக்கேன். வருஷத்துக்கு ஒரு வந்துடுவோம், இங்கே தான் சாப்பிடுவோம். நல்லா இருக்கு, ரொம்ப வீட்டில் செஞ்ச மாதிரியே இருக்கு. கம்ஃபர்டபுளாக இருக்கும், காசும் கம்மியாக இருக்கும். பசங்களுக்கு தைரியமாக வாங்கி கொடுக்கலாம், சின்ன குழந்தைங்க கூட வாங்கி கொடுக்கலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். நல்லா இருக்கு சாப்பாடு, பெரிய பெரிய ஹோட்டலை விட இங்கே நல்லாவே இருக்கு. நேற்று ஒரு கடையில் சாப்பிட்டோம், அது ஏன்னா சாப்பிட்டோன்னே தெரியல, ஆனால் இங்கே நல்லா இருக்கு. ஆப்பம், இட்லி, சட்னி, கார சட்னி, சாம்பார் நல்லா இருக்கும். இலைக்கேற்ற கடை இந்த கடை. சிம்பிளாக சாப்பிட்டா வயிறு நல்லா இருக்கும், ஒன்றும் நோய் வராது. டேஸ்ட் நல்லா இருக்கும், வேற குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. அதனால எப்பவுமே எங்கே தான் சாப்பிடுறது, எப்போ வந்தாலும் சூடாக கிடைக்கும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மற்ற ஹோட்டலில் சாப்பிட்றத விட இங்கே சாப்பிட்றது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் வந்து வீடியோ பண்ணிருக்கோம். ஆக்சுவலாக திருச்செந்தூர் வந்து நமக்கு வந்து புதுசு கிடையாது, ஏன்னா நம்ம அப்பப்போ திருச்செந்தூர் வந்து கிளம்பி வந்துடுவோம். ஃபேமிலியோடய வந்துடுவோம், நம்ம தனியாக போகணும் திருச்செந்தூர் வந்துடுவோம். உடனே திருச்செந்தூர் எத்தனை வாட்டி வந்தாலும் இது வரைக்கும் நான் திருச்செந்தூர் சுற்றி சொல்லி பண்ணதே கிடையாது. இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் திருச்செந்தூர் வந்துருக்கோம். நம்ம திருச்செந்தூர் வந்து முருகன் கோயிலுக்கு வந்துட்டு ஃபுட் வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வந்துருக்கோம். வந்துருக்கிற கடையோட பேர் பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் டிஃபன் சென்டர். ஆக்சுவலாக அதோட லொக்கேஷன் வந்து நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு அந்த மேடு வரை ஏறும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னும் சொல்லணும்னா அந்த ரமேஷ் ஐயர் ஹோட்டல் ஒன்று இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்ல 50 சட்டூர்ல அந்த கடை இருக்கும். கிட்டத்தட்ட 25 இயர்ஸாக வந்து இந்த கடை வந்து ரன் ஆகுதான் சொல்கிறாங்க. இந்த கடையில் என்னென்ன ஐட்டம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நார்மலாக இருந்தேன். இட்லி, பூரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பம், இது மட்டும்தான் இங்கே வந்து கிடைக்குது. பொங்கலோ தோசையோ அது கூட கிடையாது. பட் ஆனால் இந்த ஒரு 3 ஐட்டத்துக்கு இந்த கடையில் வந்து செம்ம க்ரௌடுங்க. கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 ஆகுது. இங்கே வந்து நம்ம ஃப்ரைடே வந்திருக்கோம், ஆஃபீஸ் லீவ் போட்டு வந்துருக்கிறோம். அதுக்குள்ளே வந்து டிஃபன் எல்லாம் முடிச்சு போச்சு, எல்லாமே காலியாக வச்சுருக்காங்க. நம்மளுமே எடுத்து பிஸ்கெட் நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கிடைக்கிற அந்த கெட்டி சட்னி, தக்காளி சட்னி மாதிரி நினைக்கிறேன். இங்கே அது வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, அந்த கெட்டி சட்னி அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நார்மலாக இட்லிக்கு சாப்பிட்றத விட அது ஆப்பத்துக்கு வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கடையில் தான் வந்திருக்கிறோம். நேராக உள்ளே போயிட்டேன். அக்காக்கிட்ட இந்த கடையை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் பண்ணிட்டு சொன்னாங்க. உங்ககிட்ட சொல்லணும்ல, அவங்ககிட்ட போய் இந்த கடையை ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வடிகளை போகலாம். பேரு ஹரி டிஃபன் ஸ்டால், என் பேரு குமாரி. ஓகே, எத்தனை வருஷம் ஆகுது வாங்குது? நாங்கள் கடை போட்டு 24 வருஷம் ஆச்சு. 24. எப்படி ஆரம்பிச்சிங்க இந்த கடை? இது எங்கள் வீட்டுக்காரர் அதை தான் பார்த்துட்டு இருந்தாரு. வீட்டுக்காரர் இறந்த பிறகு அப்புறம் நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டோம். நீங்கள் ஆரம்பிச்சிங்க. ஓகே, ஆரம்பத்தில் என்னென்ன கொடுத்தீங்க, இப்போ என்ன கொடுக்குறீங்க? ஆரம்பத்தில் இட்லி ஆப்பம் கொடுத்தோம். இப்போ இட்லி ஆப்பம் பூரி வடை எல்லாமே காலையில் 6 to 10 வரை. 10 வரை. விசேஷ நாட்கள்ல நைட்டு கடை போடுவோம். விசேஷ நாட்கள்ல, முக்கியமான நாட்கள்ல, விசாகம், தைப்பூசம், மாசி திருவிழா அப்படின்னா நைட்டு கடை போடுவோம். ஓகே, எங்களால் செய்ய முடியாதனால ஒரு நேரம் கடை மட்டும். பையன் இருக்கான், இப்போ லேபர் போட்டிருக்கோம். ஓகே, வேலை செய்யறதுக்கு. ஓகே, இது ஆப்பமா தோசையாக்கா? இது ஆப்பம். ஆப்பமா? ஏன்னா ஒரு சில பேர் தோசை போறாங்க. இல்ல, அது அவங்களுக்கு அந்த ஊர்ல தெரியாம இருக்கும்ல, எல்லா ஏரியாலும் இந்த ஆப்பம் தெரியாது. அதனால ஆப்பம் தெரியாதவங்களுக்கு இது தோசை மாதிரி தான் இருக்கும்பாங்க. இது வந்து பச்சரிசியில செய்வோம், இட்லி வந்து புழுங்கரிசியில பண்ணுவோம். அதனால மாவு வேற வேற தான். இல்ல, அது வத்தல் போட்டு அரைக்கும், பச்சை மிளகாக்கு பதில் வத்தல் போட்டு அரைக்கும். ஓகே, அதுதான் எங்க ஸ்பெஷலோ. அது வந்து எங்களுக்கு கார சட்னி தான் எங்க கடையில ஸ்பெஷல். ஓகே, வருமானம் இல்லைன்னா அதனால நான் எங்கள் வீட்டுக்காரர் இறந்த பிறகு இதை பிள்ளைகளுக்கு வந்து இதை கண்டினியூ பண்ணிட்டேன். வெளியில் வேலைக்கு போக முடியாதுல்ல, அதனால இதை தொடங்கணும். இன்ன வரைக்கும் கை கொடுக்கும் முருகன் முன்னியத்தில். அதை கரெக்டாக திருச்செந்தூர் வேற எங்கேயும் போனாலும் இந்த உழைப்பு இருக்காது, நம்மளால மெயின்டி வர முடியாதுல்ல. அடிப்பட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்த காலம் இருக்கு எனக்கு. ஆனால் இப்போ அதை உழைச்சேன், முன்னேறி இருக்கேன். இட்லி 10 ரூபா. இப்போ ஆரம்பத்தில் 1 ரூபா போட்டோம். 1 ரூபா? 1 வருஷத்துக்கு முன்னாடி 2001. 2001. ஓகே, இப்போ 2024 10 ரூபா ஆக்கிருக்கோம். ஓகே. இப்போ ஆப்பம் முன்னால 2000 ரூபாய்க்கு விற்றோம், இப்போ ஒரு ஆப்பம் 15 ரூபான்னு விற்கும். 15. கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக கிடையாது. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே 10 ரூபா. அதாவது சராசரி மக்களுக்கு இது ரேட்டு சரியா இருக்கும். பெரிய கடைகளுக்கு போகும்போது இது தெரியுங்களா, இதோட விலை எப்படி இருக்கு என்னன்னு தெரியுங்களா. அதாவது எங்களுக்கு இந்த டூரிஸ்ட் ஏரியானா ஒரு 10 கிலோ கணக்கு பண்ணி ஓடும், சாதாரண 5 கிலோ கணக்கு பண்ணி ஓடும். சீசன் இல்லாத டைம்ல 5 கிலோ 6 கிலோ. லோக்கல் வியாபாரம் இருக்கு. இந்த திருச்செந்தூர் லோக்கல் செக்யூரிட்டிங்க இங்க உள்ளவங்க, ஆட்சியில் உள்ளவங்க எல்லாரும் எங்களுக்கு வருவாங்க. ஆரம்பத்துலேருந்து இந்த இடம் தானாக்கா? ஆமா, ஃபர்ஸ்ட் வெளியில வச்சிருந்தேன், அப்புறம் அங்க வீட்டு வாசல்ல வச்சிருந்தேன், திரும்ப இங்க வீட்டுன்னு. இடம் வசதி சரியில்லாதனால பண்ண முடியல. ஓகே, இன்னும் இட வசதி இருந்தால் இன்னும் நிறைய நல்லா பண்ணலாம்.
இல்ல போதும் ஒரு முன்னேத்துல இதை வச்சு எல்லா பிள்ளைகளும் கரையாத்தியாச்சு. அதனால இப்ப என்ன கிடைச்சாலும் போதுங்கிற நிலைக்கு வந்தாச்சு. பொண்ணு வயித்துல இருக்கும்போது இந்த வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க அவளுக்கு கல்யாணம் முடிச்சாச்சு. ஓகே, நீங்க முழுகாம இருக்கும்போது ஆரம்பிச்சீங்களா? பிரெக்னண்டா இருக்கும்போது? பொண்ணு வயித்துல இருக்கும்போது இந்த வியாபாரம் ஆரம்பிச்சோம். இப்போ அவளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. 12 மணிமா போதும். எனக்கு 8 வயசு, பொண்ணுக்கு பையனுக்கு 9 வயசு, இவனுக்கு 8 வயசு. நமக்கு நம்ம உழைப்புங்கிறது 2வது பிரச்சனை. நான் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தாலும் அவர் வழி விட்டா தானே எனக்கு அது வழி கிடைக்கும். அதனால அவரை நம்பணும். அது இன்னைக்கு கை கூட்டியிருக்கேன். ஆமா, நல்லா இருக்கு. இல்ல அதுதான் வேண்டாம்னு இல்ல. ஆனா என்ன நம்ம டென்ஷன் ஆகுற அளவுக்கு இடம் வசதி சரியில்லாதனால நம்ம சிக்கலாயிருது. வருஷத்துக்கு ஒரு வந்துருவோம். இங்கதான் சாப்பிடுவோம். நல்லா இருக்கு, ரொம்ப வீட்டுல செஞ்ச மாதிரியே இருக்கு. ஆமா, நான் டிராவல் பண்ணும்போது சில பேருக்கு ஸ்டொமக் அப்செட் வரும். இங்க வந்து சாப்பிட்டோம்னா எதுவுமே ஆகாது. நாங்க வட்ட வரும்போதெல்லாம் இங்க நல்லா இருக்கு. அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு வந்துருவோம். கண்டிப்பா ஃபேமிலியோட வரும்போதெல்லாம் இங்க வந்து சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். இருந்தாலும் அங்க காசு ஜாஸ்தியா இருக்கும். இங்க வந்து நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், காசும் கம்மியா இருக்கும். பசங்களுக்கு தைரியமா வாங்கி கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்க கூட வாங்கி கொடுக்கலாம். 3 வகையா சட்னி வைக்கிறாங்க. ஹோட்டல்ல கூட அப்படி கிடைக்காது. உங்க நல்ல சின்ன கடைனால நல்லா டேஸ்டா தர்றாங்க. ஆமா, நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்க. பண்ணிருக்கோம். அவங்க வந்து சாப்பிட்டுக்காம அவங்க கேட்கணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். நல்லா இருக்கு சாப்பாடு. பெரிய பெரிய ஹோட்டலை விட இங்க நல்லாவே இருக்கு. வந்து சாப்பிடுங்க. கோயில் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி தான் இங்க இருக்கு. நீங்க வந்து ட்ரை பண்ணி, இப்ப சந்துல தான் இருக்கோம். நீங்க கேட்டு கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமாலே நல்லா இருக்கு. நாங்க இட்லி, வடை, பூரி ட்ரை பண்ணோம். நல்லா இருக்கு. நேத்து ஒரு கடையில சாப்பிட்டோம். அது ஏன்னா சாப்பிட்டோன்னே தெரியல. ஆனா இங்க நல்லா இருக்கு. 5 வருஷம் வச்சுட்டு ஆப்பம், இட்லி, சட்னி, கார சட்னி, சாம்பார் நல்லா இருக்கும். இலைக்கேற்ற கடை இந்த கடை. அதாவது எல்லா கடையும் இட்லி, ஆப்பம் 10 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா வைப்பாங்க. இங்கே 10 ரூபா தான். சிம்பிளாக சாப்பிட்டா வயிறு நல்லா இருக்கும். ஒன்றும் நோய் வராது. ஏன்னா அப்பப்போ கழுவி அப்பப்போ மாவு காலி ஆயிரும். நீங்க எவ்வளவு வருஷமா வாங்குறீங்க? நான் இங்கே தான் இருக்கேன். எனக்கு இந்த ஊர் தான், இந்த தெரு தான். 30 வருஷமா இங்கே தான் இருக்கேன். இங்கே தான் இருக்கீங்க? ஃபுல்லாக இங்கே தான்? ஃபுல்லாக இங்கே தான். மணி ரோட்டில் இருக்கேன். டேஸ்ட்லாம் எப்படின்னா இருக்குங்க? டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுக்கு போதும் இந்த டேஸ்ட்டு. நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா வந்துட்டு இருக்கேன். இங்கே தான் சாப்பிடுவேன். எப்போ வந்தாலும் இங்கே தான் சாப்பிடுவேன். பக்கத்தில் லாட்ஜில் தங்கியிருக்கேன். டேஸ்ட் நல்லா இருக்கும். வேற குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. அதனால எப்பவுமே இங்கே தான் சாப்பிடுறது. எப்போ வந்தாலும் சூடாக கிடைக்கும். சூடாக இருக்கு. பட்ஜெட்லாம் எப்படி சார்? பட்ஜெட்லாம் எப்படி இருக்கீங்க? இல்லை, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. மற்ற ஹோட்டலில் சாப்பிட்றத விட இங்கே சாப்பிட்றது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கு. ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப கண்டினியூவாக வரீங்களா இங்கே? நான் வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை வருவோம். நாங்கள் திருச்செந்தூருக்கு ஃபேமிலியோட வருவோம். வரும்போது அங்கே தான் சாப்பிடுவோம். இது தருதா இருக்கீங்க போலே? ஆமாம், நான் மும்பைலேருந்து வரேன். ஓகே, மும்பைலேருந்து? ஆமாம். எப்போ வந்தாலும் அங்கே தான் சாப்பிடுவோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நைட் பீச்சில் பார்த்துருந்தோம். இப்போ சாமி பார்க்கறதுக்கு குளிச்சுட்டு வந்து சாமி பார்க்கறது சாப்பிட்டு வந்தோம். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. இட்லி, அப்புறம் வடை, சட்னி, சாம்பார் எல்லாமே நல்லா இருக்கு. ஹைரேஜ் ஹோட்டலை விட இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நம்ம இங்கே எனக்கு தான் இன்னைக்கு தான் 25. இதை விட கடைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். எல்லாம் வடையெல்லாம் நமக்கு ரெகுலராக உள்ளவங்க தான் வராங்க. இன்னும் அந்த வேலை பொழுதுட்டு நமக்கு ஓடுது. இப்போ கடையில் கூட்டமாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தேடி வராங்க. அது போதும் நமக்கு. போயிட்டு இருக்கு. நல்லபடியாக போகுது. என்ன ஸ்பெஷல் இங்கே? நம்ம இட்லி ஆப்பம் தானா. இப்போ 2 நாளா பூரி வடை போட்டுட்டு இருக்கோம். 2 நாளா தானா? இப்போ தான் பூரி போடுறோம். பூரி வடை எல்லாரும் கேட்கறாங்க. டிமாண்டை பொறுத்து போட்டுட்டு இருக்கோம். ஆள் மேன் பவர் இல்லாமல் இருந்தது. இப்போ சப்போர்ட் இருக்கப்பே பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே இருக்கீங்களா? அதாவது எவ்வளோ நாளாக அம்மா கூட அங்கே இருக்கீங்க? நான் காலைல வருவேன். நான் வந்துட்டு அப்புறம் வேலைக்கு போவேன். 9 வரைக்கும் இருப்பேன். அதுக்கப்புறம் வேலைக்கு. ஓ, இது தனியாக வேலை பார்க்குறீங்களா? ஆமாம், பேங்க்ல வேலை. ஸோ இங்கே வந்து வேலை முடிச்சுட்டு பேங்க்கு வேலை கிளம்பிடுவீங்க. சூப்பர்ண்ணா. அம்மா ஏதோ நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் கொடுக்கணும். ஓகே. கடை டைமிங்லாம் என்னண்ணா? கடை டைமிங்லாம் என்ன? காலை 5:30க்கு ஆரம்பிச்சுவாங்க. வேலையை ஆரம்பிச்சுட்டு 6 மணிக்கெலாம் நமக்கு சாப்பாடு கிடைக்க ஆரம்பிச்சிடும். காலை ஒரு 10 வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் 10க்குள்ளே முடியுது. அதனால் 10 மணி வச்சுக்கலாம். ஓகே. இந்த இடம் கரெக்டாக லொக்கேஷன் எங்கண்ணா வருது? நான் பார்த்தேன்னா நம்ம மணியர் ஹோட்டல் இருக்குது. அது பக்கத்தில் சின்ன சந்து. இங்கேருந்து கேட்டால் கூட சொல்லுவாங்க. இல்லை ரமேஷ் அப்படியே ஆப்போசிட்.